உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல உளுந்துல போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது புதினா சேர்த்து செய்ய போறேன். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் உளுந்த தண்ணியில நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், இதெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து போண்டா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஊற வச்ச உளுந்த மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டியா அரைச்சிக்கலாம். உளுந்து நான் கம்மியான அளவு எடுத்ததால மிக்சி ஜார்ல அரைக்கிறேன். அதிகமா எடுத்தீங்கன்னா கிரைண்டர்ல அரைச்சிடுங்க. அரைச்ச மாவு இந்த பதத்துல இருக்கணும். இப்ப இது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா மேல நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, வெங்காயமும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்ப போண்டா சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கலந்து வச்ச மாவை இதுல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்ப ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இது எல்லாம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலயே சுட்டுடலாம். புதினா சேர்த்து செஞ்சதால இதோட சுவையே ஒரு தனி சுவையா இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.